ஐயங்கால வாங்க சத்தியம் பண்ணுங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். மூக்கா நீ வாப்பா சத்தியம் பண்ணு. செல்லங்கருப்பா போய் பேசுனா என்ன உச்சமாக்கிரு. என்னப்பா பாலராஜு, என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? அது பூசாரி மதுரை கோரிப்பாளையம் ஐயங்கால அவங்க மதுரையில பெரிய வீடு சொத்து வத்து மகன் பேரன் பேத்தின்னு நல்ல செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் தான். அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்க நினைக்கிறேன். பாண்டி கோயில வச்சு பேசின பஞ்சாயத்து ஒண்ணு ஒத்துப்பட்டு வரல. இப்ப நம்ம ஊர் செல்லம்பட்டிக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஏப்பா மூக்கா, பேரன் வர்ற என்னப்பா நீ ஆதாரம் வச்சிருக்க? நான் தான் ஆதாரம். ஐயா எங்கள் அப்பத்தாளுக்கு ஒரு முறைப்படி தாலி கட்டியிருந்தா ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பேன். முறை இல்லாமல் பிறந்தவன் நான். ஆதாரத்துக்கு எங்கே போவேன்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பனை பெற்று போட்டு போய் சேர்ந்துட்டா கொடிக்குளம் பேச்சு. மூக்கா ஒரு நிமிஷம். கொடிக்குளம் பேச்சு சேர்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? 50 வருஷம் ஆச்சு. என்னென்ன உன்னை விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு. என்ன கொடிக்குளம் பேச்சு சேர்த்து 9 நாள் தான் ஆச்சு. முந்தா நாள் தான் போய் பார்த்துட்டு வரோம். ஐயா கொடிக்குளம் பேச்சுக்கு பேரெல்லாம் யாரும் கிடையாது. ஒரே ஒரு மகன் தான். அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவரு. ஆரம்பத்துல இருந்து பூரா போய். ஆமா, கொடிக்குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் கேட்டு போறது இல்லையா? ஏன்? எந்த கொடிக்குளத்துக்கு போன? உசிலம்பட்டிக்கு பக்கத்துல இருக்க கொடிக்குளம் தான். நான் சொல்றது மேலூர் கொடிக்குளம். மாத்திட்டான்டா. ஐயா எங்க தாத்தா சின்ன வயசுல பிரமாதமா கம்பு சுத்துவார். அவர் கம்பு எடுத்து சுத்தினா தோத்ததா சரித்திரமே கிடையாது. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. எம்ஜிஆர் கூட தான் நல்லா கம்பு சுத்துவாரு. அப்ப அவரு உங்க தாத்தாம்பியா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும்டா. அதனாலதான் சின்ன வயசுல எங்க தாத்தாவோட கம்பு சுத்தின 2 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். அவங்ககிட்ட கேளுங்க. ஏய் பெருசுகளை கூட்டு வாடா. ஏன் தாத்தா உனக்கு கம்பு சுத்த தெரியுமா என்ன? வீடு டவுட்டு தான் பங்கு. அப்ப என் அமௌண்ட்? வீடே டவுட்டு. பங்கு கொண்டு வா. ஏய் சேர போடுறா சொல்லு. ஐயங்கால நல்லா இருக்கியா? இனி அடையாளம் தெரியுதா? நீங்க யாருன்னு மட்டும் பண்ணல என்ன? இதுக்கு தான் அப்பவே நான் படிச்சு சொன்னேன். வெள்ளாட்டங்கரியா சாப்பிடாத, வல்லாரக்கரையும் சேர்த்து சாப்பிடு, அப்பதான் யாபக சக்தியே வரும்னு சொன்னேன். கொட்டையா போய் எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டேன். எம்ஜிஆர் படம் ஓடி ஓடி நான் பார்த்தேன். அதெல்லாம் கரெக்ட். நீங்க யாரு, எந்த ஊரு? ஐயங்கால என்னவா யாருன்னு கேக்குற? இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தே எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதியா? எல்லாம் இந்த மூக்கையும் சொல்லுதான் தெரியும். கொடிக்குளம் பேச்சு நீ வச்சிருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? தப்பா இருக்கே. அவ பேரந்தான் இவன். பாரு ரஜினி முருகா. தாத்தா இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஆனா குறுக்க சால் ஓட்டுறாங்க. இவங்க யார் என்னன்னு பாரு. யோ சியா, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை விட இந்த நான்சிங்க்ல போறான். ஆஹா, இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவனியாபுரம் அம்மன் கோவில் திருவிழா, அரிச்சந்திர நாடகம். ஹரிச்சந்திர மகாராஜா நீ ஃப்ரெண்ட்ஸாப்பா? ஐயோ உங்க நாடகத்துல எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். என்ன அந்த கிளைமாக்ஸ்ல நீ பேசுற பேச்சும் 8 கட்டையில பாடும்போது அந்த கீத்து கொட்டையே கிளியுமே. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க, இச்சுடலையை காக்க கனிவு கொண்டே ஜால்ரா நாடகக்குட்டிய நினைச்சீங்க. போயா போயா. இதுக்கு தாண்டா அன்னைக்கே பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்டா. கடைசியில் உங்க புத்திய காமிச்சிட்டீங்களா? யாரு புத்திய காமிச்சது? ஐயா நாடகக்காரங்களை கூட்டு வந்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. மொத்த பஞ்சாயத்தை குழப்பிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் குழப்பறா நானா? சாட்சியா வந்தவங்களை குழப்பம் பண்ணி ஓட விட்டது நீங்க 2 பேர் தாண்டா. ஏன் நாடகத்தில் நடிக்கிற வந்து சாட்சி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பார்த்து ஒன்று கேட்குறேன். நான் இந்த ஊர்க்காரன் தானே. என்ன நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? எங்க அப்பனை பார்த்துருக்கீங்கல்ல? எங்க அப்பத்தால யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்க தாத்தல இருக்கா தெரியுமாயா? நானும் எங்க அப்பனும் எனக்கு 10 வயசா இருக்கும்போது பஞ்சமலைக்கு வந்தோம்யா. அந்த ஊருக்கு சாதி சனம் இல்லாமல் ஒட்டு உறவு இல்லாமல் அனாதையா கிடந்தோம்யா. இது யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப இவர் தான் என் தாத்தா தேடி கண்டுபிடிச்சு போட மொத்த குடும்பம் சேர்த்து கழுத்தை பிடிச்சி வெளியே தான் எங்கேயா போவேன்? நான் என்ன சொத்துலையா போக கேட்கிறேன்? சொந்தத்துல ஏன் கேட்கிறேன்? சபா நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறையா? நான் என் சொந்தத்தோட சேரணுமா இல்ல அனாதை பயலாவே அலையணுமா? நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் காலம் பூரா அனாதையாவே கடந்து போயிடுறையா? ஏப்பா ஏய், ஒரு ஆம்பளை அழுதுக்கிறீங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. அவன் மேல ஒரு நியாயம் இருக்கு பாப்பா. என்ன ஏன்னு கேளுங்க. எனக்கு இன்னொரு பேரன் இருக்கான்யா. தாத்தா ஆமாயா, எனக்கு இன்னொரு பேரன் இருக்கான். இன்னொரு பேரன் இருக்கான். ஆனா அதுமே இல்லை.
ஏய் கேட்டுச்சா ஐயா, கேட்டுச்சா? நேத்து வரைக்கும் பேரல்லன்னு சொன்னவரு இன்னைக்கு இன்னொரு பேரை இருக்கான்னு சொல்றாரு. நான் ஏன் மூணாவது பேரனா இருக்க கூடாது? ஏலே மூக்கா, ஆ, இங்க வாப்பா. எதுக்கு? இங்க வாடா. ஏன்? உன்னை தானே கூப்பிடுறேன். இங்க வாடா. ஏய், இங்க வாடா. உங்க ஆத்தால தெரியுமா, உங்க அப்பட தெரியுமான்னு கேட்டியே. உன்னை பத்தி இப்ப சொல்றேன் கேளு. நீ யாரு, உங்க ஒப்பையா இருந்து எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க உட்காந்துருக்கான். ஒப்பே 20 வருஷமா நம்ம தோட்டத்தில் வேலை பார்த்தேன். காசுக்காக எவங்கிட்டி கையேந்தி நின்றதில்லை. நீ சொன்ன வயலு ஒரு உண்மை இருக்குடா. நீ வப்பாட்டி வேறனே தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒப்பாத்தால வச்சிருந்தவன் வடு வீட்டில் இருக்கான். உன் சொந்த வந்த ஒரு ஆள் 2 ஆள் இல்ல 5 பங்காளி. உன் தாடித்து அங்க போய் காட்டுறா. போடா போடா. பயங்கால பாண்டி கோயில் பஞ்சாயத்தில் துண்டை போட்டு தாண்ட சொன்னதுக்கு நீ தாண்டலை. கொடிக்கோலை பேச்சு செம்பு பட்டா கொடுத்ததுக்கு விளக்க சொல்லலை. ரெண்டுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்ற இல்லை நான் சொல்லவாப்பா? சொல்கிறாங்க ஐயா, என் முதல் சம்சாரம் பூங்கோதை, பக்கத்து ஊருக்காரி. நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுருக்கு உசுராக நேசித்தோம். எங்கள் 2 வீட்டுக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எங்களை சேர விட மாட்டாங்களோன்னு பயந்து 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் பழனி மலை முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் ஊருக்காரங்க போய் அவங்க ஊருக்காரங்களை வெட்ட, அவங்க ஊருக்காரங்க வந்து எங்கள் ஊருக்காரங்களை வெட்ட, இப்படியே வெட்டு குத்துன்னு பிரச்சனையாக போச்சு. அந்த ஊருக்கு போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் என் சொத்து பத்தில் ஆளு கொஞ்சமாக பிரித்து எழுதி வச்சேன். அப்படி எழுதி வைக்கப்பட்ட அந்த ஊர் பொம்பளை தான் அந்த கொடிக்குளம் பேச்சு. அங்கே பாதுகாப்பாக வச்சுருந்த என் பூங்கோதையை பார்க்க போனேன். என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாலும் எனக்கும் சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னதாய் சத்தியம்? ஏன்டா இல்லை? உங்கள் வீட்டு பெரியவங்க பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் துடிச்சு போயிட்டேன். என்னதான் சொல்கிறேன்? ஆமாங்க, அப்போ நீங்கள் செய்யலைன்னா, அவங்க இஷ்டப்படி நல்லபடியாக புள்ள விட்டு போய்த்து அவங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வாழலைன்னா என் குடும்பத்தை அழிச்சிருவாங்க. ஆனால் நான் சாரதை பற்றி கவலைப்படலைங்க. மாசக்கணக்காக உங்க கூட வாழ்ந்துட்டேன். 7 ஜென்மம் வாழ்ந்த நிம்மதி எனக்கு கிடச்சி போச்சு. ஆனால் உங்க உசுறு நம்ம வம்சம் வயத்துக்குள்ள இருக்க, அது பெற்று இந்த பூமியில் போகிற வரைக்கும் நான் உசுரோட இருக்கேனுங்க. அதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு சத்தியம் பண்ணி கேட்டான். அந்த பூங்கோதை மூலமா வந்தவன் தான் இன்னொரு பேரை. இந்த பாரங்கள்லாம் என் மனசுல இருந்ததுனால தான் உன்னை அடிதடிக்கு போக வேண்டாம், அடிதடிக்கு போக வேண்டாம்னு அடைக்கடைக்கு வளர்த்தேன். டேய், சும்மா சும்மா தகராறு பண்ணாம அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கையெழுத்து போட்டுப்படா. அதை எப்படி கையெழுத்து போட முடியும்? அதான் இன்னொரு பேரன் இருக்கான்னு சொல்றாருல, அவனை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். டேய், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசிக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு பேரை இருக்கா இல்ல, அது அவங்க பிரச்சனை. நீ பேரை இல்ல போடுறா கையெழுத்த ஓடுறா. ஏய், ஆளும் மண்டையும் பாரு. இனிமேல் செல்ல மட்டும் எல்லாம் மட்டும் சொல்லி தெரிஞ்சா மண்டை மசாலா ஆச்சு விடுவேன். கேட்க மட்டும் போட. அதெல்லாம் போட முடியாது. போயா போடியா போடுறேன்.